வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத்தம் எல்லாருக்குமே. வெல்கம் டு மை யூடியூப் சேனல் அனமானி மாஸ் கேர்ள். ஸோ இன்னைக்கு நம்ம அந்த சிவகாசியில் இருக்கிற ஒரு பிரைவேட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் படித்த 19 வயசு பொண்ணு அவங்களோட சூசைட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த பொண்ணு வந்து ஒரு ஃபோட்டோங்க, ஒரே ஒரு ஃபோட்டோவால் அந்த பொண்ணோட உயிரே போயிடுச்சு. என்னன்னா, இன்ஸ்டாகிராமில் அவங்களோட வந்து ப்ரைவேட் ஃபோட்டோவை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுவுமே க்ளோஸ்ட் சர்க்கிள் இருக்கிற இடத்துல மட்டுமே. ஒரு நம்ம குறிப்பிட்ட ஒரு நம்பிக்கையான பர்சன் இருக்கிற இடத்துல மட்டுமே நம்ம வந்து க்ளோஸ் சர்க்கிள் போடுவோம் இல்லையா? அந்த இடத்துல அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ, அதுலயுமே ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த அந்த ஃபோட்டோவ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு காலேஜ்ல பியூனுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அவர் என்ன பண்ணியிருக்காரு, மேனேஜ்மென்ட்க்கு போய் காமிச்சிருக்காரு. காமிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸோ மேனேஜ்மென்ட்ல இருந்து அந்த ஸ்டூடெண்ட்ட கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்காங்க. கூப்பிட்டு பேசியிருக்காங்க. லெட்டர்லாம் எழுதி வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவையும் கூப்பிட்டுருக்காங்க. சிங்கிள் பேரண்ட்க்கு அந்த பொண்ணுக்கு. அவங்க அம்மா மட்டும் தான் பார்த்துக்கிறாங்க அந்த பொண்ண. ஸோ, அவங்க அம்மாவையும் கூப்பிட்டு, அவங்க 2 பேருமே வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தியிருக்காங்க. முதல்ல 19ஆம் தேதியும் ஒண்ணு நடந்திருக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேவும் அவங்களுக்கு சம்திங் நடந்திருக்கு. நீங்க வந்து கூப்பிடுறீங்க, உங்கள வார்ன் பண்ணி, நீங்க சஸ்பெண்ட் கூட பண்ணலாம். அது உங்களோட ரெகுலேஷன்ல இருக்கலாம். உங்களோட காலேஜ் வந்து ரெப்புடேஷன் எல்லாமே யோசிக்கலாம் நீங்க. ஆனா, ஒரு பொண்ண வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தியிருக்காங்க அவங்க. மேலும் மேலும் அசிங்கப்படுத்த போய் தான் அந்த பொண்ணு வந்து ரொம்ப இன்செக்யூரா ஃபீல் பண்ணி ட்ராமால போய் அந்த பொண்ணு சூசைட் லெவலுக்கு போயிருக்காங்க. ஸோ இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமாவே பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ காட்டுன ஸ்டாஃப வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. பிரின்சிபலுக்கு வந்து தற்காலிகமாக வந்து டெம்பரரியா அவங்களுக்கு வந்து அந்த வேலை இல்லன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கவர்ன்மெண்ட் சைட்ல இருந்து ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்க்கு என்குயரி நடந்துட்டு இருக்கு. இதுல போலீஸும் கேஸ்லாம் வந்து ஃபைல் பண்ணி முடிச்சுட்டாங்க. இதுல என்ன பிகாஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க வெளிய உட்காந்து. நெறைய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. காலேஜ்ல வந்து டிசிப்ளின்ங்கிற பேர்ல வந்து இவ்ளோ தூரம் மென்டல் பிரஷர் குடுக்கணும்னு அவசியமே இல்ல. ஓகேங்களா? அவங்கள வந்து கவுன்சிலிங் பண்ணலாம். மெதுவா பேசி பார்க்கலாம். ஸ்ட்ரிக்ட்டா ஒரு வார்னிங் குடுத்து ஒரு 2 டேஸ் சஸ்பெண்ட் கூட உங்களுக்கு வந்து பண்ணணும்னா பண்ணிட்டு அதோட விட்டுருக்கலாம். ஆனா இந்த பொண்ணுக்கு வந்து அந்த மாரி நடந்த மாரி தெரியல. இந்த பொண்ண போட்டு ரொம்ப மென்டல் பிரஷர் குடுத்துருக்காங்க. அந்த பொண்ணு வந்து ஒரு ஒரு மெசேஜ் மாரி அவங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போட்டுருக்காங்க. என்னால இதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது வந்து ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க என்னைய அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அந்த பொண்ணு நெறைய பெரிய மெசேஜா எழுதிட்டு அந்த பொண்ணு அந்த ஃபுல் மெசேஜ் எனக்கு டீட்டெயில் தெரியாது. எனக்கு கொஞ்சம் தான் தெரியும். ஸோ அதெல்லாம் எழுதிட்டு அவங்க இறந்துட்டாங்க. எனக்கு என்னன்னா, இப்போ அந்த சிங்கிள் பேரண்ட் அந்த அம்மாவுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்டும் இல்ல. இப்போ அந்த ஒரே ஒரு பொண்ணு அவங்களுக்காக தான் அவங்க வாழ்ந்திருக்காங்க. அவங்களும் அந்த பொண்ணு இப்போ இறந்துட்டாங்க. ஸோ அந்த அம்மாவோட நிலைமை என்ன? நீங்க ஒரு டிசிஷன் வந்து உங்க ஸ்கூல் ரெப்புடேஷன், உங்க காலேஜ் ரெப்புடேஷனுக்காக நீங்க ஒண்ணு பண்றதால, இவ்ளோ பிரஷர் குடுக்கறதால, ஒரு ஒரு ஸ்டூடண்ட்டோட லைஃபே போச்சே! இது பொண்ணோ, பையனோ அது வாட்டெவர். ஒரு ஸ்டூடண்ட்டோட லைஃபே போச்சு இல்லையா? இதுக்கு வந்து எவ்ளோ இதுக்கு வந்து எவ்ளோ பெரிய நஷ்டஈடு குடுத்தாலும், அது வந்து ஈடாகுமான்னா சீரியஸா தெரியல. நஷ்டஈடுலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது நஷ்டஈடுலாம் என்ன இருக்கு? அது காசு வந்தா என்ன? வராட்டி என்ன? குழந்தையே கைவிட்டு போயிட்டாங்க. லைஃப் இஸ் சோ ப்ரீஷியஸ். இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்னா, அது வந்து வீட்ல இருக்கிறவங்கள்ட்ட பேசி பாருங்க. சுத்தி இருக்கிறவங்கள்ட்ட பேசுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யார்கிட்டயும் பேச முடியல அப்டின்னா, தமிழ்நாடு ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணுங்க. 104 ஓகேங்களா? இது வந்து என்னோட பெரிய பெரிய ரெக்வெஸ்ட்டா இருக்கும் எல்லாருக்குமே. சூசைட் இஸ் நாட் அன் சொல்யூஷன். இந்த வீடியோல வந்து நோ ஒன் இஸ் கெட்டிங் டார்கெட்டட். யாரையுமே டார்கெட் பண்ணல. எனக்கு தெரிஞ்ச நியூஸ், எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன வந்து நான் இந்த வீடியோ மூலியமா தெரியப்படுத்த விரும்புறேன். உங்களோட ஒப்பீனியன வந்து கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பா பண்ணிருங்க. தேங்க் யூ சோ மச். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.